உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் மகனுக்கும் மருமகளுக்கும் மகளா பிறந்து வந்து உன்னை பழி வாங்க போறேன். நான் பிறந்து வளர்றத பார்த்து நீ நிம்மதி இழந்து வேதனையில துடிக்கணும். என்ன சிஸ்டர், பூஜை நடந்துட்டு இருக்கும்போது பாதியிலேயே கிளம்பி போறீங்க? அமைதியா இருக்க மாட்டேன். ஹே தேவி, நீ என்ன சொன்ன? என்ன வதம் பண்ண போறேன்னு சவால் விட்டல நீ? என்ன சிஸ்டர், நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது பாட்டுக்கு உங்களை கண்டுக்காம நக்கலா லுக்குட்டு உங்களை வெறுப்பேத்துதே சிஸ்டர். நான் பேசல, நீங்களே பேசுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ நெருப்புல எரிஞ்சு சாம்பலாக போற. அப்புறம் எப்படி நீ என்ன வதம் பண்ணுவ? சவால்ல நீ ஜெயிக்க போறதில்ல தேவி, இந்த தாரா தான் ஜெயிக்க போறா. அவசர கொடுக்க மாதிரி இப்ப சிஸ்டர் எதுக்கு கெத்தா பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. கடைசி நேரத்துல கூட கேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு என்னமோ இந்த ஆட்டத்துல ஆட்டுதாடியும் மந்திரவாதிச்சியும் காலி ஆயிடுவாங்கன்னு தோணுது. சிஸ்டர் உஷாரா எஸ்கேப் ஆயிடுவாங்க. நாம தான் நம்மளை பார்த்துக்கணும்டா பாண்டி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன பாண்டி, இது நடக்காது, நான் ஜெயிக்க மாட்டேன்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? அபச்சாரம், நான் நல்லா அப்படி நினைப்படா சிஸ்டர். என்ன சிஸ்டர், இது வரைக்கும் வேணா நான் ஜெயிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இந்த தடவை நான் ஜெயிக்கிறேனா இல்லையான்னு பாரு. ஒரே கல்லுல 2 மாங்காய். இந்த குழந்தை இங்க நெருப்புல எரிஞ்சு சாம்பலாக போகுது, அங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த மாறி சாக போறா. இதையெல்லாம் நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நடந்தா சந்தோஷமா தான் இருக்கும் சிஸ்டர். ஹே தேவி, நீ எத்தனை தடவை பிறந்து வந்தாலும் உன் சாவு ஏன் கையால தாண்டி. சிஸ்டர், நீங்க சொன்ன எதையும் அது கண்டுக்கல, முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிச்சு சிஸ்டர். வாங்க சிஸ்டர், வாங்க. இப்படி நில்லுங்க. ஐம் க்ளீம் ஓம் காளி சூளி க்ளீம் க்ரீம் காளி ஓம் க்ளீம் தம் காளி. நக்கலாவா லுக்குற? இன்னும் 5 நிமிஷத்துல என்ன நடக்குதுன்னு பாரு. ஓம் க்ளீம் க்ரீம் காளி ஓம் க்ளீம் காளி. என் மனைவி மாறி மாதிரியோ இல்ல மத்தவங்க மாதிரியோ எனக்கு ஒண்ணு கும்பிட தெரியாத. மாறி என் வாழ்க்கையில வர வரைக்கும் நான் கோவிலுக்கு வந்ததே இல்ல, உன்னை கும்பிட்டதே இல்ல. மாறி என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நான் மாறிய புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என் அம்மாவையும் உன்னையும் கும்பிடவே ஆரம்பிச்சேன். 20 வருஷமா மாறிய அவளை பெத்த அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருந்த. 1 வருஷமா எங்க குழந்தைய எங்க கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்க. இப்ப தத்தெடுத்த குழந்தையும் பிரிச்சு வச்சு மாறி உயிரோட விளையாடிட்டு இருக்கியே, இது நியாயமா? சொல்லு. விநாயக பெருமானே, மாரியை எதுக்கு இப்படி சோதிக்கிற? ஏற்கனவே பெத்த குழந்தைய பிரிச்சு வச்சிருக்க, இப்ப தத்து குழந்தையும் பிரிச்சுட்டு மாரியோட உயிர் குழந்தை கிட்டதான் இருக்கு. எப்படியாவது குழந்தைய கொண்டு வந்து சேர்த்திருப்பா.
கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கிற மாரியோட நாடி துடிப்பு மொத்தமா நின்னு போறதுக்குள்ள குழந்தைய கொண்டு வந்து சேர்த்துருப்பா. மாரியையும் காப்பாத்து, குழந்தையையும் காப்பாத்துப்பா. பிள்ளையாரப்பா. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் மாரிக்கு நல்லதே செஞ்சதில்ல. ஆனா மாரி எனக்கு நல்லது மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்கா. எதிரிக்கு கூட கெடுதல் நினைக்காத நல்ல மனசு மாரிக்கு. அந்த நல்ல மனசுக்காரிய எதுக்காக இப்படி சோதிக்கிற? குழந்தை வந்தாதான் மாரியோட உயிரை காப்பாத்த முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. டாக்டர்ஸ்க்கெல்லாம் பெரிய டாக்டர் நீதான். எப்படியாவது குழந்தைய சர்மா கிட்ட இருந்து காப்பாத்து. மாரியையும் குழந்தையையும் எங்களுக்கு திருப்பி கொடுத்துரு கடவுளே. அப்பா விநாயகா, 20 வருஷமா குழந்தைய பறி கொடுத்த வேதனையை அனுபவிச்சவனா இன்னைக்கு என் பொண்ணு அந்த வேதனையை அனுபவிச்சிட்டு இருக்கா. நானும் என் பொண்ணு என்ன பாவம் பண்ணோம்? எதுக்கு எங்களை இப்படி சோதிக்கிற? என் பொண்ணு 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிச்சுட்ட. இப்ப தத்தெடுத்த குழந்தையவும் பிரிச்சுட்டேனா அவ என்ன ஆவா? ஏன் அவளோட உயிரோட விளையாடுற? என் பொண்ணு மாரியையும் அவ உயிரா நினைக்கிற தேவியையும் தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துரு. அதுக்கு பதிலா நீ என் உயிரை கூட எடுத்துக்கோ புள்ளையரப்பா. உனக்காக எவ்வளவு பூஜை, எவ்வளவு விரதம், எவ்வளவு வேண்டுதல். நீயே கதின்னு மாறி உன்னதான நம்பிட்டு இருந்தா அவளுக்கு நீ இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? மனுஷங்க நம்பிக்கை மோசம் பண்ணா, ஏமாத்துனா கடவுள்கிட்ட வந்து முறையிடுவாங்க. ஆனா கடவுள் நீயே இப்படி பண்ணா நாங்க எங்க போய் யார்கிட்ட முறையிடுறது? சொல்லு. யாருக்காவது ஆபத்துன்னு தெரிஞ்சா மாறி ஓடி வந்து காப்பாத்துவா. எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனப்ப முன்ன பின்ன தெரியாது எனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு ஓடி வந்து காப்பாத்துனா. மாரியும் நானும் அப்படிதான் சந்திச்சுக்கிட்டோம். என்னையும் மாரியும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்த்து வச்சது நீதானே. மாறி முழுசா நம்புறா, நானும் கூட அதை நம்புறேன். அந்த நம்பிக்கை உண்மைனா என் மனைவி மாறிக்க எதுவும் ஆயிடக்கூடாது. அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா பக்தர்களுக்கு உன் மேல இருக்க நம்பிக்கையே போயிடும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் குறைஞ்சுக்கிட்டே வர மாரியோட நாடி துடிப்பு சரியாகணும். மாரிக்கு மயக்கம் தெளியணும்னா ஷர்மா பிடியில இருக்கிற எங்க குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. குழந்தை நல்லபடியா திரும்ப கிடைக்கணும். குழந்தை உயிருக்கு ஆபத்துனா மாரிய உயிரோடவே பார்க்க முடியாது. எனக்கு என் மனைவி மாரியை காப்பாத்தி கொடு. குழந்தைய நல்லபடியா திருப்பி கொடு. உனக்கு தேவை ஒரு உயிர்னா ஏன் உயிரை எடுத்துக்கோ. என் மனைவி மாரியை காப்பாத்து. அவ உயிரை காப்பாத்தி கொடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.